الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال النبي صلى الله عليه وسلم: إن الله يصدق ويعدل صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அனைவருக்கும் இருந்த நன்மைக்குரிய விழாவுக்குரிய தலைவர் அதே மாநில பொதுச் செயலாளர் முனைவர் அவர்களை இங்கே உரையாற்றிய வந்திருக்கிற பள்ளியத்தினுடைய மாணவர்கள் டாக்டர் அவர்களை இங்கே அமர்ந்திருக்கிற மாணவர்களை காலை முதல் இது நேரம் வரை அமைதி காத்து செவிகளிலே பல்வேறு கருத்துக்களை சுமந்து இதயத்திலே ஆழ்ந்திருக்கின்ற பட்டோகப்பு மாணவர்களை உலகங்களை புரியவர்களே அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் சென்னை அடையாறு குராசாஹிப்பின் மத்தியில் வைத்து செயற்கொள் கூட்டம் நடந்தபோது இப்படி ஒரு பயிலரங்க மாநாடுகளை நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து அதை செயல் வடிவத்தில் கொண்டு வருவதற்கு பகிரங்க பிரயத்தனங்கள் இந்த சபையை சார்ந்த பொறுப்பாளிகள் மேற்கொண்டு காலை முதல் நேரம் வரை வெற்றிகரமாக இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறுதி தருவாயில் சில செய்திகள் சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய முன்னாள் சாமி மரியாதைக்குரிய சபையினுடைய பொறுப்பாளர் மௌலானாமூர்த்தி ஷக்கீல் அஹ்மத் சாஹிப் அவர்கள் இதனுடைய முன்னாள் சாமியை உறுதிமொழியில் சொல்லுவார்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு அதை சபையுடைய ஒப்புதல் பெறப்பட்டு மற்றவர்களுக்கு அனுப்பப்பட இருக்கிறது. காலை முதல் இது நேரம் வரை நடைபெற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தெரிந்தவைதான். இது மஜ்லிஸுல் மதாரிஸுல் அரபியாவுடைய ஒரு முயற்சி. மஜ்லிஸுல் மதாரிஸுல் அரபியா என்பது 1925ஆம் ஆண்டு கண்ணியத்திற்குரிய மௌலானா கான் பஹாதுர் முகமது ஜியாவுதீன் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆலா ஹதரத் அவர்களுடைய மகனார் முயற்சி செய்து எல்லா தஹசீல் மதரசாக்களையும் ஒன்றிணைக்க வேண்டும், அதனுடைய ஐக்கியம் வேண்டும் என்று முயற்சித்தார்கள். ஆனால் அந்த பலன் தோல்வியடைந்தது. அதற்கு பிறகு 1948ஆம் ஆண்டு நால்பேட்டை மன்பூர் அன்வார் அரபிக் கல்லூரி, நீடூர் இஸ்மாவுல் ஹுதா அரபிக் கல்லூரி, சென்னை ஜமாலியா அரபிக் கல்லூரி, பொதக்குடி நூர் முகமதி அரபிக் கல்லூரி, கூத்தாநல்லூர் மன்பூருல்லா அரபிக் கல்லூரி, இவைகளுடைய நாடுகள் எல்லாம் சேர்ந்து இதே ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி முயற்சி செய்த போது அந்த முயற்சியும் தோல்வி அடைந்த நிலையில் மௌலானா எஸ்.எஸ். அப்துல் காதர் ஹஜ்ரத் தாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடும் முயற்சி செய்து 1968ஆம் ஆண்டு தஹசீல் மதரசாக்களுக்கு இடையிலே ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒரு பூர்வாங்க கூட்டத்தை சேலம் செவ்வாப்பேட்டை பள்ளியில் வைத்து ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். அதுதான் ஆரம்ப கூட்டம். அங்கிலிருந்து இது
நடந்து இதில் பங்கு வைத்த உலமாக்கள் பெரும் முயற்சிகள் செய்து அவ்வப்போது மாணவர்களுக்கு தேவையான உபதேசங்கள், பயிலரங்கங்கள், இதனுடைய சமுதாயத்தினுடைய சேவைகளின் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டியுள்ள முயற்சிகளை எல்லாம் செய்தார்கள். தொட்டு தொடர்ந்து அதே வழியிலேயே இன்றைக்கும் அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக மஜ்லிஸுல் மதாரிஸ் அரபியா ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் மத்தியிலே போட்டிகள் வைப்பது, பரீட்சைகள் குறிப்பிட்டு ஏதாவது ஒரு கிதாபிலே வைத்து அதனுடைய மார்க்குகளை அனுப்புவது அல்லது பரிசு வழங்குவது போன்ற நடைமுறைகள் பல சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்தன. மாணவர்களுக்கு இடையிலே ஒரு ஐக்கியம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். நம்முடைய முன்னோர்கள் நினைத்ததும் அதுதான். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கும் மஜ்லிஸுல் மதாரிஸ் அரபியாவுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏதாவது ஒரு கிதாபில், உதாரணமாக நம்முடைய கிதாபு மீசானிலிருந்து தொடங்கி விநாயகத்து நவோ ஹத்தர்னதா வரைக்கும் எல்லா கிதாபுகளுடைய கேள்விகளை ஒன்றிணைத்து அந்த கேள்விகளை எல்லாம் எல்லா மதரசாக்களுக்கும் அனுப்பி எல்லா இடத்திலையும் அதே கேள்விகள் கேட்கப்பட்டு பரீட்சை நடத்தப்பட வேண்டும் என்பது மஜ்லிஸுடைய ஆலோசனைகளில் இருந்து வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய முயற்சிகள் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மஜ்லிஸுடைய நோக்கம் மதரசாக்களை பாதுகாக்க வேண்டும், மதரசாக்களிலும் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும். இது ரெண்டும் மிக முக்கியமான நோக்கம். இன்றைக்கு பாதுகாப்பு ஒரு பெரிய சவாலாக இருந்து வருகிறது. மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் பாதுகாப்பது என்பது பெரும் சவாலாக மாறிவிட்ட சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை தரைமட்டமாக்க வேண்டும் என்று, நிர்மூலமாக்க வேண்டும் என்று முயற்சிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலம். எனவே பாதுகாப்பை கருதி இன்றைக்கு நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் தர்மபுரி மஹ்மூத் ஷா எம்காம் அவர்கள் மதரசாவுடைய பாதுகாப்பையும் விடுதிகளை பதிவு செய்வது பற்றியும் கட்டட பதிவுகள் குறித்தும் கணக்கு வழக்கு தணிக்கை செய்வது குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் அரசு ஆராயப்பட்டு வருகின்றன. நடைபெற்ற நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் உலமாக்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை பற்றியும் பேசப்பட்டது. நிர்வாகிகளில் பல பேர் அதை ஏற்றுக்கொண்டதையும் நாம் பார்த்தோம். குறைந்தபட்சம் தரிசுகள் வரக்கூடியவர்களுக்கு குறைந்த சம்பளமாக 20,000 ரூபாய் தர வேண்டும் என்றும், ரமலான் போனஸாக 2 மாத போனஸ் வழங்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த மாநாட்டினுடைய தீர்மானமாகவே அங்கே சொல்லப்பட்டு பலவர் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதுகாப்பை கருதியும் மதரசாக்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது என்பதை வலியுறுத்தி அந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. முதலீடுகளுக்கான அமர்வில் அவருடைய தரிசு பணி தொடர வேண்டும், அது எப்படி நடத்த வேண்டும், எவ்வாறு மாணவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் பல உலமாக்களால் பரிமாறப்பட்டன. கண்ணியத்திற்குரிய காசிமுல்லா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் அப்துல் மஜீத் ஹஜ்ரத் தாமத் பரகாத்துஹு அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அடியன் பேசினேன். ரஹமத்துல்லா ஹஜ்ரத் அவர்கள் பேசினார்கள். நூருல் இஸ்லாம் சேலம் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் யஹ்யா ஹஜ்ரத் அவர்கள் பேசினார்கள். இப்படி பல்வேறு கருத்துக்கள் அங்கேயும் பேசப்பட்டு சில உலமாக்கள் கேட்ட இஷ்கால்களுக்கு ஜவாபும் ஓரளவு தரப்பட்டிருக்கின்றன. அதை பரிசீலனைக்காக வேண்டி எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை சுருக்கத்தை நான் தருகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, காலை முதல் இதுவரை பயிலரங்க மாநாடு என்ற பெயரால் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியிலே
பல்வேறு தலைப்புகள் உங்களுக்கு மத்தியிலே பரிமாறப்பட்டிருக்கின்றன. மார்க்க சேவையின் மகத்துவம் குறித்தும், நேர மேலாண்மை குறித்தும், திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்பதை குறித்தும், முத்தாலாவுடைய அவசியம் குறித்தும், யாகத்தில் எப்படி அணுக வேண்டும் என்கிற கருத்தும், தர்ச நிசாமி இன்றைய சூழ்நிலையில் அந்த தர்ச நிசாமி படுகின்ற பாடு ஒவ்வொன்றால் அதை புதுங்கி எடுக்கப்பட்டு தசமூகமுடைய கிதாபோடும் புதுக்கப்பட்டு மாணவர்களிடத்திலே பண்பாடுகள் அகலாக்குகள் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். எனவே தசமூகமுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை வலியுறுத்தியும், அதற்கு பின்னாலே அசருக்கு பிறகு நடந்த கூட்டத்தில் முத்தவல் ஓதுவது, தஹஸ்ஸுஸ் ஓதுவது, ஃபஸீலத்துடைய தௌரத்துல் ஹதீஸ் ஓதுவது, அதாவது தன்சீலுக்கு பின்னாலே பாடங்களை கல்வியை தொடர வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசப்பட்டிருக்கிறது. இப்போது அன்புக்குரிய மௌலானா அபு தாயிர் இருந்தவர்கள் சமுதாயத்திற்கு மத்தியிலே சவால்களை எதிர்கொள்வது சம்பந்தப்பட்ட கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார்கள். எல்லோரும் பேசப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பேசுவதற்கு நேரமில்லை. நீங்கள் கேட்ட விஷயம்தான், எனவே நான் கோடித்து காட்டிவிட்டேன். இதில் இப்போது பேசப்பட்ட ஒரு கருத்து மிக முக்கியமான கருத்து. சமூகத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கின்ற போது இஸ்லாத்தினுடைய எதிரிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். பல்வேறு ஃபிர்காக்கள், பாத்திலான ஃபிர்காக்கள் தோன்றிவிட்டன. ஒரு பக்கத்திலே காதியானியத்தினுடைய ஃபித்னா, ஷகீல் இப்னு ஹனீஃபினுடைய ஃபித்னா, கேரளத்திலே எக்ஸ் முஸ்லிம் அவர்கள் தமிழ்நாட்டிலேயும் பரவி கொண்டிருக்கிறார்கள். நுபுவத்திலே கை வைத்து இன்றைக்கு உலூஹியத்திலேயும் கை வைக்க தொடங்கிவிட்டார்கள். கௌஹர் ஷாஹி என்பவன், அவன்தான் ஆண்டவன் என்றும் ஃபிரௌன் சொன்னதை விட மோசமான வார்த்தை. जब तक रब्बुल अरबाब नहीं मानेंगे, जब तक गौहर शाही को रब्बुल अरबाब नहीं मानेंगे, तब तक मुसलमान नहीं बन सकते. रब्बुल अरबाब அவனை நீங்கள் சித்தாந்தமாக கொள்ளவில்லை என்று சொன்னால் நீ முஸ்லிமே அல்ல என்கிறார். உலூஹியத்தில் தெரிவித்திருக்கிறார். இதற்கெல்லாம் நம்மிடத்தில் பதில் இருக்க வேண்டும். இந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களுடைய ஃபித்னா இன்னும் சற்று வேகமாக பரப்பிக் கொண்டிருக்கிறது. நம்மிடத்திலே அவர்களுடைய மாலுமாத்துகள் மிக குறைவாக இருக்கிறது. திரியேக தத்துவம் என்றால் என்ன என்பதை நாம் புரியாமல் இருக்கிறோம். மூன்று கடவுள் ஒன்றுதான் என்கிறார், ஒன்று மூன்றுதான் என்கிறார். என்னுடைய யதார்த்தம் என்ன நமக்கு புரிவதில்லை. சிலுவையை வைத்து வணங்குகிறார். அந்த சிலுவையினுடைய அந்தஸ்து என்ன நமக்கு புரிவதில்லை. அந்த சிலுவையில கூட இயேசுநாதரை முன்னாலே மேலே நிறுத்தி வைத்துவிட்டு வலது பக்கத்திலே இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் என்ற பரிசுத்த ஆவியை வைத்துவிட்டு இடது பக்கத்தில் அல்லாஹ் தந்திட்டான். இப்படி ஒரு மோசமான சித்தாந்தத்தை கொண்டு வந்திருக்க இந்த அமைப்பு, இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் அதற்கு தயாராக வேண்டும். என்னுடைய கருத்தாக நான் முன்வைக்கின்றேன். மதாரிசுல் அரபியாக்களில் அவர்கள் சங்கங்கள், அஞ்சுமன்கள் நடத்துவார்கள். அதிலே இந்த கருத்துக்களை எல்லாம் தர வேண்டும். நஸ்ரானியத் என்றால் என்ன ஒரு தலைப்பு கொடுத்து ஒருத்தர் பேச சொல்றோம். திரியத்துவம் என்றால் என்ன ஒரு கருத்தை ஒரு தலைப்பை கொடுத்து பேச சொல்ல வேண்டும். சிலுவை பற்றிய தத்துவம், அவருடைய சித்தாந்தம் என்ன என்று ஒருத்தரிடத்தில் கொடுத்து பேச சொல்ல வேண்டும். காதியானியத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதையும் அதனுடைய மஃபாசில்களையும் பேசுவதற்கு அவர்களை படிக்க வேண்டும். இப்படி இன்றைக்கு வெளி உலகத்திலே எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் நிறைய இருக்கின்றன. இவர்களை நாம் மாணவர்கள் இவர்களை எதிர்கொள்வதற்கு தேவையான தகுதியை நம்மை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது.
இன்றைக்கு முதலீசனுடைய அரங்கத்தில் இப்படி ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. இஸ்லாம் என்கிற முறையில் கேட்டார்கள். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரி எல்லாம் ஆணின் பட்டம் கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கிட்டாவை மட்டும் ஒரே நாளில் கொடுத்து சடங்கு கொடுக்குறாங்க. ஆண்கள் இந்த பாடம் நடத்துறாங்க. இதனால் தரிசன சாமியினுடைய அமைப்பு சிதைந்து போகிறது என்று கேள்வி கேட்டார்கள். அதையெல்லாம் நாம் ஆலோசனை கொடுத்திருக்கின்றோம். அதை தீர்மானமாக போட்டிருக்கிறோம். இன்றைக்கு அது பரவி கொண்டிருக்கிறது. மஜ்லிஸுல் மதாரிஸுல் அரபியாவுடைய நோக்கம் என்ன தெரியுமா? 4 மதங்களை தழுவி இருக்கக்கூடிய சுன்னத்துல் ஜமாஅத்தின் அடிப்படையில் தர்ச நிசாமி மௌலானா முல்லா நிசாமுத்தீன் ஜோன்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய கடல் என்று சொல்ல வேண்டும், கல்வி கடல். அவர்களுடன் 7 பேர் சேர்ந்த ஒரு குழு ஹதீஸ் ஜிப்ரீலை அடிப்படையாக வைத்து தர்ச நிசாமியை தயார் செய்து இந்தியா முழுவதும் அதை பரப்பி அங்கிலிருந்து வடநாடுகளிலும் தென் மாநிலங்களிலேயும் அது பின்பற்றப்பட்டு பல்வேறு ஆலிம்களை, சூஃபிகளை, சாலிஹீன்களை வார்த்தெடுத்த ஒரு பாடத்திட்டம் அந்த நிசாமியா பாடத்திட்டம். அதற்கு இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. நாம் யார் என்பதை உணர வேண்டும் என்று ஹதரத் சொன்னார்களே, தர்ச நிசாமியை படிக்கக்கூடிய நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஹ்லாசுடன் எந்த ஒரு கருத்தையும் தியானோடு மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்கின்ற ஒரு எண்ணம், எதற்கும் தயாராகக்கூடிய ஒரு சிந்தனை உலமாக்களிடத்தில் இருக்க வேண்டும். இந்த தர்ச நிசாமியினுடைய அமைப்பில் பயிற்றுவிக்கப்பட்டு இஹ்லாசுடன் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் வெளிவருகின்ற உலமாக்கள், தர்ச நிசாமியை படித்த உலமாக்கள் இன்று வரை பல ஆயிரக்கணக்கானவர் இதிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதன் மூலமாகத்தான் இந்த நாட்டிலே இந்த உலமாக்கள் சேவை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு எங்கோ இருந்து கொண்டு ஆன்மீக பாடத்தை நடத்தி மாலுமாத்துகளை பெருக்கிக் கொள்ளலாமே தவிர அவரிடத்திலே தர்பியத்தை, தஸ்கியத்தை எதிர்பார்க்க முடியாது. சேவை மனப்பான்மையை உருவாக்க முடியாது. அவன் எங்கோ இருக்கிறான், ஏதாவது வேலையில் இருப்பான், எங்காவது பெற்றோர்களுக்கு வேலை செய்து கொண்டிருப்பான், அல்லது ஒரு பதனிடுகின்ற இடத்திலே இருப்பான். அங்கே அவனை பார்ப்பான். எந்த நிலையில் இருந்தாலும் அதை பார்த்து படித்துக் கொள்வான். இப்படியெல்லாம் எளிமை ஆசிரியராகிக் கொள்ளக்கூடியவர்கள் ஆலிம்களாக ஆனால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இதற்கு எந்த வகையிலையும் இந்த மாநாடு, இந்த மஜ்லிஸுல் மதாரிஸுல் அரபியா எந்த வகையிலும் ஒத்துழைக்காது என்பதை நாம் தீர்மானமாக போட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வாசிக்கப்படும். கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த கூட்டத்தை கூட்டக்கூடிய நோக்கம் உங்களையெல்லாம் மாற்று சேவையின் பக்கம் அழைப்பதற்காக உங்களுடைய உள்ளத்தை பண்படச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நீங்கள் கித்தாபை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கின்றீர்கள். கித்தாபின் மீது ஆர்வம் கொண்டு முத்தாலா செய்ய வேண்டும் என்கின்ற பக்குவத்தை உங்களிலே ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தை தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. முத்தாலா மிக குறைந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். இன்றைக்கு முத்தாலாவுடைய அவசியத்தை தமிழிலும் உருதுவிலும் அந்தந்த அரங்கங்களிலே பேசப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் அப்படி முத்தாலாவை உண்டாக்கினார். ஆளுமாக்களை அவர்கள் பெற்ற காரணத்தினால் இன்றைக்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற லட்சக்கணக்கான தினங்கள் எல்லாம் அவருடைய முத்தாலாவுடைய பலன் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். பல லட்சக்கணக்கான கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆளோ 1000 கிதாப், ஒரு ஆளோ 100 கிதாப், 200 கிதாப். இப்னு ஜௌசி 20,000 கிதாபுகளை ஓடக்கூடிய காலத்திலேயே முத்தாலா செய்தார்கள்.
முன்பு 40 சனத்தை எந்த ஒரு நேரமும் இல்லை. இல்லாமல் கிதாபு மோதுல்லா சத்ரி, நான் உட்கார்ந்தாலும் சரி சாய்ந்தாலும் சரி, என்னை அறியாமல் தூக்கம் வந்து நான் கிடந்தாலும் சரி, என்னுடைய நெஞ்சத்தின் மீது கிதாபுகள் விரிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தான் நான் தூங்கியிருக்கிறேனே தவிர நான் 40 வருடங்களாக நிம்மதியாக தூங்கவில்லை என்று சொல்கிறார்கள். நான் எவ்வளவு பெரிய தியாகங்கள் என்று நினைக்கின்றீர்கள். காலமெல்லாம் கிதாபோடு தொடர்பிலேயே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். ஒருத்தன் ஆகிறதுக்காக வேண்டி கேள்வி கேட்கும்போது அல்லாஹ்வுக்கு துஆ செய்ய என்ன செய்வாங்க? அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிச்சு, அல்லாஹ் எனக்கு அகற்று, சொர்க்கத்தை கொடு, எனக்கு ஊருக்கு கொடு, எனக்கு சொர்க்கத்தினுடைய நியமத்தை கொடு, இப்படித்தானே கேட்பாங்க. ஆனா ஒருவர் இப்படி கேட்கிறார். இமாம் ஹமதானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கனவிலே காணுகிறார். கனவுல ஒரு பெரிய பட்டணம், பெரிய சிட்டி, அல்ல ஒண்ணுமே இல்லை, 4 பக்கத்திலேயும் பிரமாண்டமான இந்த யூசுபியா மாதிரி ஒரு சமுதிரம் வச்சு, ஒரே சமுதிரம் இந்த யூசுபியாவோட பெருசு. அதே சமுதிரம் தொடர்ந்து அந்த பட்டினம் முழுவதும் சுற்றி வளைத்து 4 பக்கத்திலேயும் சுவர்கள் அல்ல, அத்துணையுமே கிதாபுகள், அத்துணையுமே கிதாபுகள். ஒரு மாநகரம், ஒரு சிட்டி முழுவதுமே கிதாபுகளால் அடுக்கி வைக்கப்பட்டு அதனுடைய நடுவிலே உட்கார்ந்திருக்கிறார் அந்த மகான். நண்பர் கேட்கிறார், என்ன இது? இவ்வளவு பெரிய இடத்தில், பிரம்மாண்டமான இடத்தில், இவ்வளவு பிரம்மாண்டமான மதில் சுவர்கள், எல்லா இடத்திலுமே கிதாபுகள், காண்படமெல்லாம் கிதாபுகள். அவர் சொன்னாரு, அல்லாஹ்விடத்திலே சஅல்து ரப்பி அஸ்ஸ வ ஜல்ல ஐ யுஸ்ஹிதனி பிமா குன்து ஷகல்து ஃபி துன்யா. துன்யாவிலே இருக்கிற போது நான் எந்த ஈடுபாட்டில் இருந்தேனோ அதே ஈடுபாட்டை என்னுடைய மூச்சுக்கு பின்னால் ஆகிரத்திலேயும் அல்லாஹ் எனக்கு தருவாயாக என்று நான் துஆ செய்தேன். அல்லாஹ் என்னுடைய துஆவை கபூல் செய்தால் இதோ இந்த பட்டணம் எல்லாம் கிதாபுகளால் நிறைந்திருக்கிற இந்த பட்டணம் இந்த துஆவுடைய பலன் என்று சொல்கிறார்கள். காலமெல்லாம் இதே முத்தாலாவுடைய முஹம்மது பின் யஈஸ் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹு அக்பர் 30 வருஷமா நான் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டதே இல்லைங்கிறார். அவருடைய சகோதரி இவங்களை கிதாபிலேயே இருப்பாங்க, பசியில் தெரியாது, ஒன்று தெரியாது, கிதாபை பார்த்தால் பசியில் பறந்து போகும். அவர்களுடைய சகோதரி வந்து சாப்பாட்டை முறையாக ஆக்கி அந்த வில்லல்களை எடுத்து அவர்களுக்கு ஊட்டி விடுவார்கள். அவங்களுக்கு ஒரு நாள் பஜன்ல எழுந்திருச்சாங்க, என்ன ராத்திரி சாப்பிடவே இல்லை அப்படின்னாங்க. இல்லை நீங்க சாப்பிட்டீங்க, இல்லை சாப்பிடவே இல்லை, இல்லை நீங்க கிட்டா பார்த்துட்டு இருந்தீங்க, நான் தான் கொண்டு வந்து ஊட்டி விட்டு நீங்க சாப்பிட்டீங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. இப்படி எத்தனையோ பேர்கள் சாப்பிடுகின்ற நிலைமை ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய குடும்பத்தில் அன்றாட வாழ்க்கையாக இருக்கிறது. இப்படியெல்லாம் கிதாபுகளை முத்தாலா செய்வதன் காரணத்தினாலே தான் குத்துப்கானாவில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற லட்சக்கணக்கான கிதாபுகள் இந்த முத்தாலாவுடைய பலன். நாமும் அந்த வாரிசுகள், அந்த சேவையை நாமும் செய்ய வேண்டியவர்கள். நாம் எத்தனை கிதாபுகள் எழுத வேண்டும், நாம் எத்தனை பேர்களை தன்னுடைய பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும், சிந்தித்து பாருங்கள். அப்துல் கனி நாகரிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முத்தாலாவிலே அவர்களுடைய லகுஃப வஸல்ஹு பிகஸ்ரத்தி முகாஹிஹி வ கஸ்ரத்தி முத்தாலாஹிஹி, அதிகமாக அழைத்து கொண்டே இருந்ததாலும், எப்பொழுது பார்த்தாலும் முத்தாலா செய்து கொண்டே இருந்த காரணத்தினாலும் அவருடைய பார்வை மங்கி போய்விட்டது என்று அவருடைய வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறார். அபூ ஸைத் அல்-அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலமெல்லாம் இப்படியே இருந்திருக்கிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். நிறைய கிதாபுகள், நிறைய செய்திகள். நான்
ஹிக்மத்து ஸமன் இன்தல் உலமா, அற்புதமான செய்திகள். என்னை விட்டீங்கன்னா நான் இன்னும் 2 மணி நேரம் பேசுவேன். அந்த கிதாபை பார்த்து அந்த கிதாபிலிருந்து எடுத்த 1-2 தான் உங்களுக்கு முன்னாலே சொல்லி கொண்டிருக்கிறேன். அவ்வளவு அற்புதமான செய்திகள் நிறைந்த கிதாபும் 2 கிதாபும் இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் வழங்கப்படும் என்ற செய்தியையும் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். அதில் ஒரு செய்தி, காலமெல்லாம் முதலிசாக இருந்து, காலமெல்லாம் முகாலாவிலே இருந்து, கடைசி மூச்சு வரை தன்னை ஒரு முதலிசாகவே ஆக்கி அல்லாஹ்விடத்தில் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அபூ ஸைத் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். வஹுவ மர்மை மௌத், மரணத்தில் இருக்கிறார்கள். அவருடைய மாணவர் அபூ உஸ்மான் மாஸினி ரஹ்மத்துல்லாஹி இயாதத்துக்காக வந்தாங்க. பக்கத்தில் போய் கேட்டாங்க, என்ன விஷயம், உங்களுக்கு என்ன செய்யுது உடம்புல? நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலிக்குதா? அம்சிஹுஹு பித்துஹ்ரி வஷ்ஷம்இ, ஒன்றும் வேண்டாம், என்ன தேவைங்க, மெழுகு எடுத்து தேவைங்க, நெஞ்சு வலி சரியா போயிடும் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. அதுக்கு பின்னால இவங்க மௌத்தாகும் போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, அம்சிஹுன்னு சொல்லக்கூடாது, அஃஅல் வஸன் அல்ல, ஃபஅல யஃபூலுன உம்ஸுஹு பித்துஹ்ரி வஷ்ஷம்இ, இப்படித்தான் சொல்லணும். எந்த நேரம்னு பாருங்க, மௌத்தாக போகின்றார்கள், அடுத்த நிமிடம் மௌத்து. இந்த நிலையிலையும் கூட தத்ரீஸுடைய பணியில் இருந்திருக்கிறார்கள். கடைசியில் இந்த அம்சத்தை திருத்திக் கொடுத்திருக்கிறார்கள். அம்சிஹு என்று சொல்லாதீர்கள், உம்ஸுஹு என்று சொல்லுங்கள் என்று தர்ஸுடைய வேலையை அந்த நேரத்திலையும் பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஷரஃப், அவருடைய ஆர்வம், கிதாபிலே தொடர்பு, தத்ரீஸின் மீது இருக்கிற ஆர்வம் எந்த அளவுக்கு என்று பாருங்கள். இங்கே கேட்ட செய்திதான் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் இப்ராஹிம் அல்-ஜர்ராஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க மசலா கேட்கறதுக்காக போறாங்க. உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க. அது மறுபடியும் மௌத்து தான். ரம்யல் ஜிமான் ராஜிபன் நஃபலு அம்மாசியன் நஃபலு, வினாவிலே கண்டறிகின்ற போது நடந்து கொண்டு எறிவது நல்லதா அல்லது வாகனத்தில் இருந்தவாறு எறிவது அவர் நல்லதா? கேள்வி. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு ரம்யின் பஅதஹு ரம்யுன் மாஷியன் நஃபலு, குல்லு ரம்யின் லைஸ பஅதஹு ரம்யுன் ராஜிபன் நஃபலு. எந்த ரம்மிக்கு பின்னால் இன்னொரு ரம்மி இல்லையோ அதிலே நடந்து கொண்டு கண்டறிவது நல்லது. எந்த ரம்மிக்கு பின்னால் இன்னொரு ரம்மி இல்லையோ அதிலே வாகனத்தில் ஏறிக்கொண்டு கண்டறிவது நல்லது என்று சொல்லி முடித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், விடை கிடைத்து விட்டது என்று திரும்பி வருகின்றார்கள். மாசக்குடியை விட்டு கீழே இறங்குகிறார்கள். திரும்பி பார்த்தால் அழுகை சத்தம் இருக்கிறது. உள்ளே போனால் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தாகிவிட்டார்கள். மரணப்படுக்கையில், மரண மௌத்தில், அந்த நேரத்திலேயும் இந்த ஈடுபாடு மசலாவை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இவர்கள் செய்த தியாகங்களை பாருங்கள். நாம் இங்கே விரைந்து சென்று கொண்டிருக்கின்றோம். கிதாபுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஓதுகின்ற கிதாபுகளை அரைமுறையாக விளக்கிக் கொண்டு ஒரு வரியை கூட நல்வு சரசுடைய தவறு இல்லாமல் ஒரு வரியை கூட வாசிக்க தெரியாதவர்கள் பல பேர் நம்முடைய இருக்கிறார்கள் என்ற கசப்பான உண்மை மறுக்க முடியாது. சனது வாழ்ந்திருக்கிறோம். மோடி ஆதில் என்று சனது வாழ்ந்திருக்கிறோம். அவர்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் உங்களை கிதாபின் பக்கமாக உங்களுடைய ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் போன்ற தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு மொபைல் போன் பயன்பாடுகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அஹ்லாக்குகள் நாசமடைந்து கொண்டே இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அஹ்லாக்கை புரஸ்துதி, அஹ்லாக்கை சீர் செய்வது எப்படி என்பதை பற்றிய கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கின்றன.
மாணவர்களுக்கு மத்தியிலே இது போன்ற தீய செயல்கள் முறையோடைய புற்றுநோயை போன்று மதரசாக்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. வெளியிலே சொல்ல முடியாத சில செய்திகள், ஆனால் நமக்குள்ளே பேசிக் கொள்கிறோம். புகையிலை பயன்பாடுகள், கஞ்சா, சாக்லேட்டில் கஞ்சாவை வச்சு விற்கிறோம். சின்ன குழந்தைங்க அந்த சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு நல்ல டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்கும். அதை சாப்பிட்டு அதுக்கு அடிக்ட் ஆகிடும். 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவன் அதுக்கு அடிமையாகிறான். கல்லூரி வாழ்க்கைக்கு வரும்போது மிக மோசமான சூழ்நிலை. இன்றைக்கு எல்லாமே வந்துச்சு. நம்ம ஒன்று இப்போ MDMA ஒரு பேர் சும்மா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சில பேர் கரையாடல் பார்த்தா தெரியுது. அது சும்மா லேசாக தொட்டு வச்சா போதும், 2 மணி நேரத்துக்கு நல்லா கிக்கு. ஆனால் லேசாக ஒரு சொட்டு 4000 ரூபா 5000 ரூபா வரும். கல்லூரிகள் காலேஜுகளிலே பயன்படுத்தப்படுது. பயமா இருக்கிற அரபு கல்லூரிகளிலே வந்து விடுமோ என்ற பயம். எனவே இந்த விஷயத்தில் கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு தலைப்புகள் கொடுத்து பேசப்பட்டிருக்கிறது. தீர்மானத்திலையும் அதை கொண்டு வருகின்றோம். நம்மை நாம் திருத்த வேண்டும். நாம் திருந்தவில்லை என்று சொன்னால் மற்றவர்களை எப்படி திருத்துவது? எனவே அன்பான மாணவர்களே, நம்மை நாம் தயார் நிலையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். தாலீம் தத்ரீஸிலே நாம் ஈடுபாடு கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? வரசத்துல் அன்பியா என்பதோடு நிறுத்தவில்லை. நபி அவர்களுடைய வாரிசு மட்டுமல்ல, அன்பியாக்களுடைய வாரிசுகள். பல நபிமார்கள் பல வேலைகளை செய்திருக்கிறார்கள். அத்தனை வேலையை நீங்கள் தான் செய்ய வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் எப்படி சாப்பிடுறது, எப்படி குளிக்கிறது, எப்படி அமர்வது, எப்படி எழுவது, எப்படி படுப்பது, எழுவது என்பது போன்ற வாழ்க்கை வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது தக்வீனியான வகை, தஸ்ரீனியான வகை அல்ல. அதற்கும் நாம் வாரிசுகள். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்வியல் வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டியது உலமாக்குடைய கடமை. ஹலால் ஹராம், ஷிர்க், வஹ்தானியத், இது போன்றவைகள் மக்களிடத்திலே வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வந்ததற்கு பிறகு இறக்கப்பட்ட வஹி எல்லாம் வஹி தஸ்ரீஹி. அதனால்தான் நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட வஹி இன்னா வஹீனா இலைக கமா வஹீனா இலா ஆதம் என்று சொல்லவில்லை, கமா வஹீனா இலா நூஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி தஸ்ரீஹியான வஹி இறக்கி வைத்தோமோ அது போன்று உங்களுக்கும் இறக்கி வைத்திருக்கிறோம். உலமா வரசத்துல் அன்பியா, எல்லா நபிமார்களுடைய வாரிசுகள் நீங்கள். ஷரியத்தை போதிக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுடையதான். வழிமுறைகளை போதிக்க வேண்டியதும் உங்களுடைய கடமைதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் கடந்து செல்லுகிறார்கள். மர்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி மஜ்லிஸ் ஸையீத் ஃபகால கிலாஹுமா அலா கைர். 2 சபை ஒன்றை கடந்து செல்லுகிறார்கள். 2ஐயும் பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், 2 பேருமே கையிலே தான் இருக்கிறார்கள். அம்மா ஹதுமா, இந்த 2 கூட்டத்தில் ஒரு கூட்டம் ஃபயதுஊன அல்லாஹ் வ யர்கபூன இலைஹி, அல்லாஹ்வை இபாதத் செய்கின்றார்கள், துஆ செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் வ இன்ஷா மனஅஹு, அல்லாஹ் விரும்பினால் கொடுப்பான், விரும்பினால் தடுப்பான். இன்னொரு கூட்டத்தை பார்த்து கை சுட்டிக்காட்டி சொல்லுகிறார்கள், இவர்கள் ஷரியத்தை, சட்டங்களை கற்றுக் கொள்கிறார்கள். அதை அறியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற இந்த முஅல்லிம்கள் எங்கே இருக்கிறார்கள்? இதோ இவரை பாருங்கள், இவர்கள் தான் இந்த 2 கூட்டத்தில்
புஇஸ்து முஅல்லிமன், நானும் முஅல்லிம் தான். இந்த முஅல்லிமுடைய வாரிசுகள் முஅல்லிமாக ஆக வேண்டும். ஒரு முதர்ரிஸுடைய வாரிசுகள் முதர்ரிஸாக ஆக வேண்டும். எனவே கூனு ரப்பானியின் பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப் வ பிமா குன்தும் தத்ருஸூன். தாலீம் தத்ரீஸின் மூலமாக ரப்பானியான ஆலிம்களாக ஆக வேண்டும். ரப்பை சார்ந்தவர்களாக, மௌலவி என்பது மௌலாவை சேர்ந்தவர்கள், ரப்பை சேர்ந்தவர்கள். அதே கருத்துத்தான் ரப்பனுடைய சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள், தக்வாவோடு இருக்கக்கூடியவர்கள், பேணுதலோடு இருக்கக்கூடியவர்கள். இப்படி ஒருவரை ஒருவர் மிஞ்சுகிற அளவுக்கு தக்வா இஹ்தியாத்தி வர பேணுதலை சிறந்து விளங்கக்கூடியவர்களாக மாணவர்கள் இருக்க வேண்டும். இந்த நோக்கத்திலே தான் மஜ்லிஸுல் மதாரிஸுல் அரபியா இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து பல்வேறு தலைப்புகளை கொடுத்து முதர்ரிஸ்கள் மூத்த உலமாக்கள் மூலமாக உங்களுக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே நாங்கள் சொல்லுகின்ற கருத்து என்னவென்று சொன்னால், நீங்கள் சமுதாய சேவைக்கு முன்வர வேண்டும். இதனுடைய முக்கியமான மைய கருத்து இதுதான். சமுதாய சேவைக்கு முன்வர வேண்டும். காதியானியத்தில் புறையோடிய புற்றுநோயை போல பரவிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் கிளையெடுத்து உண்மையான கத்ம நுபுவத்தை நிலைநாட்டுவதற்குரிய எல்லா சேவைகளையும் செய்வதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நஸ்ரானியத்தினுடைய பரவல் தன்மை அதிகமாகிக் கொண்டே இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர்களை பற்றி புரிய வேண்டும். நஸ்ரானிகள் யார் என்பதை புரிய வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று மதரசாவிலே பயிற்றுவிக்கப்பட வேண்டும். உலமாக்கள் மூலமாக, முதர்ரிஸ்களின் மூலமாக அவ்வப்போது கிளாஸ்களை நிறுத்திவிட்டாவது அல்லது வாரத்தில் ஒரு முறையோ மாதத்தில் 2 முறையோ இதற்காக வேண்டி கிளாஸ்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது முதர்ரிஸ்களுடைய கடமை என்று இந்த மஜ்லிஸ் கருதுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிய மாட்டேன், புதுசா நான் வந்து ஆர்எஸ்எஸ்ஸா இருக்கேன், நான் முஸ்லீமா தான் இருந்தேன். இந்த முஸ்லீமா இருக்கும்போது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகளை எல்லாம் பார்த்துட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு பேட்டி கொடுக்குறான். இந்த இஸ்லாத்தை மஜ்ரூஹாக ஆக்குவதற்கு தேவையான வேலைகள் சர்வதேச அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு உள்ளேயும் எதிரிகள், வெளியிலேயும் எதிரிகள். 2 பேரையும் எதிர்கொள்ள வேண்டிய திராணி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எனவேதான் சொல்லுகிறேன், இந்த கிதாபுகளை முத்தாலா செய்யுங்கள். திரியத்துவம் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவர்கள் யார், அவருடைய அடிப்படை கொள்கைகள் என்ன? யூதர்கள் யார், அவருடைய அடிப்படை கொள்கைகள் என்ன? காதியானை என்றால் என்ன, அவருடைய அடிப்படை கொள்கைகள் என்ன? இப்படி பாத்தியான சொல்லாவுடைய அடிப்படை கொள்கைகள் என்ன என்பதை புரியுங்கள். முத்தாலா இல்லாமல் காட்டு சட்டங்களை பிரயோஜனம் இல்லை. அயல் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கின்றோம் என்று சப்தமிட்டு பேசினால் போதாது. முதலாக ஆதாரத்தோடு பேச வேண்டும். அவர் கிதாபுகள் தான் எடுக்கணும். நீங்க மொபைல சும்மா நோக்கி விட்டுட்டு இந்த வாட்ஸ்அப் இருக்குது, அந்த குப்பை தொட்டியிலிருந்து எல்லா செய்திகளும் வரும். சில ஹதீஸ்களை லைஃபான ஹதீஸா இருக்கும். லைஃபான ஹதீஸ்ல கசரத்து கொண்டு எந்த பல வழிகளிலே ஒரு லைஃபான ஹதீஸ்கள் வரும்போது அதனுடைய பலவீனம் நிவர்த்திக்கப்பட்டுள்ளது. ஆனால் பலவீனம் எல்லாம் போதும் என்று புறந்தள்ளுகின்ற ஒரு காலகட்டம் இல்லை. உள்ள போனீங்கன்னா ஆனது நிறைய பண்ணீங்க. அது மகாசுல் ஹதீஸா மகாசுல் குரான் நினைக்கிறேன். அது கூட அப்படி ஒரு ஆரம்பத்தில் சொல்லல. அப்புறம் ஏதாவது தெரியலன்னா உடனே அதை தட்டுறாங்க. ஹதீஸுடைய ஒரு வார்த்தையை அடித்த உடனே டக்குன்னு எந்த ஹதீஸும் வந்தது. ஆனால் அல்பானியுடைய கருத்து தான் அங்கே வருது. ஷேக் அல்பானி அவர்கள் ஹதீஸிலே திறமை உள்ளவர் தான். ஆனால் அதே நேரத்திலே லஈஃபான ஹதீஸை அவர் மௌது என்பதை போட்டு சித்தரிக்கிறார். இதில் உங்களுடைய கவனம் தேவை. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கருத்து லஈஃபான ஹதீஸ்கள் அத்தனையும் புறத்தள்ளி விட முடியாது. ஒரே தலைகளை வந்திருக்கிறா, அந்த பல தலைகளை வந்திருக்கிறாங்க பார்க்கணும். ஏன் உறவு எங்க வந்துச்சு, சடங்களை வந்திருக்கா, மத்தங்களை வந்திருக்கா, ஏன் உறவு வந்துச்சு, அஸ்லாமும்
பின்னால் அதிக பொருட்கள் இருக்கின்றதெல்லாம். ஆனால் இன்றைக்கு தவறான தகவல்கள் நமக்கு உள்ள ஆன்லைன் வந்து நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதில் குரானுடைய தப்சீர்களும் படித்தார். அதனால இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். கிதாபுகளை முத்தாலா செய்யும் போது எப்படி முத்தாலா செய்ய வேண்டும்? ஆன்லைன் நீங்கள் உங்களுக்கு காலையிலேயே உங்களுக்கு ஆன்லைன் முத்தாலாவுடைய சாதக பாடங்களை பற்றியும் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நச்சு கருத்தாக இருந்தால் அதை புறந்தள்ளுவதற்கும், நல்ல கருத்தாக இருந்தால் அதை உள்வாங்கிக் கொள்வதற்கும் உள்ள பக்குவம் நம்மிடத்தில் வர வேண்டும். ஆகையினால உங்களை ஒரு தயார் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டும்தான் இந்த பெரும் முயற்சிகள். இன்றைக்கு சுண்ணத்தும் பிதாய்க்கும் மோதிக்கொண்டிருக்கிற காலம் அது.